முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓசூரில் அரசு நிலங்களில் காங்கிரஸ் எம்பி கோபிநாத் செய்துள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த நீதிமன்ற உத்தரவின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. ஓசூரில் அரசு புறம்போக்கு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் காங்கிரஸ் எம்பி கோபிநாத் பெயரில் உள்ள பட்டா எவ்வாறு வழங்கப்பட்டது என்பது குறித்தும் விசாரிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த SG நாயஸ் என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் ஓசூர் சிங்காரவேலு முதலியார் தெருவில் 14 நில உரிமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்களில் தனது குடும்பம் உள்ளிட்ட 50 குடும்பங்கள் வசிப்பதாகவும் இந்த பகுதியை நேதாஜி சாலையுடன் இணைக்கும் போது சாலை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மாலா அமர்விற்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராமமூர்த்தி தங்கள் தெருவிலே வசிக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் MLA-வும் தற்போதைய எம்பியுமான கோபிநாத் ஆக்கிரமித்து இரும்பு கேட் போட்டுள்ளதுடன் கடையிலும் கட்டியுள்ளார். பதவி செல்வாக்கு அதிகாரத்தையும் பயன்படுத்தி வருவாய் மற்றும் நகராட்சித்துறை அதிகார துஷ்பிரயோகம் செய்து புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செய்த அறிக்கையில் நில அளவை எண் 81 மற்றும் 251 ஆகியவை அரசு புறம்போக்கு நிலத்தில் அமைந்துள்ள சந்து என வகைப்படுத்தியுள்ளதாகவும் நில அளவை எண் 110 உள்ள நிலத்திற்கு காங்கிரஸ் எம்பி கோபிநாத் பெயரில் உள்ள பட்டா நிலம் என கூறி நிலம் தொடர்பான அடங்கல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி கோபிநாத் தரப்பில் நில அளவை எண் 110க்கு உட்பட்ட நிலம் 2006ஆம் ஆண்டு வரை கிராம நத்தமாக இருந்ததற்கான ஆவணப்பதிவுகள் திடீரென திருத்தப்பட்டு அரசு புறம்போக்கு நிலமாக மாற்றப்பட்டுள்ளது. நில அளவை எண் 81 மற்றும் 251 ஆகியவற்றிற்கு உட்பட்ட நிலம் ஆக்கிரமிப்பு என எடுத்த நடவடிக்கை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த போது ஓசூர் மாநகராட்சியின் நடைமுறையில் குறைபாடு உள்ளதாக உயர்நீதிமன்றம் கூறிய நிலையில் தற்போது புதிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நில அளவை எண் 110க்கு உட்பட்ட 22 செட் நிலத்திற்கு பட்டா பெற்றுள்ளதாக காங்கிரஸ் எம்பி கோபிநாத் கூறும் நிலையில் அந்த பட்டா எவ்வாறு வழங்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம். அந்த பட்டா எவ்வாறு வழங்கப்பட்டது, உரிய நடைமுறைகளை பின்பற்றி வழங்கப்பட்டதா என்பது குறித்து ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு காங்கிரஸ் எம்பி கோபிநாத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி உண்மை தன்மையை சரிபார்க்க வேண்டும். இந்த நடைமுறைகளை 3 மாத காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். நில அளவை எண் 81 மற்றும் 251 ஆகியவை அரசு புறம்போக்கு நிலங்கள் என்பது தற்போது அவை காங்கிரஸ் எம்பி கோபிநாத்தின் ஆக்கிரமிப்பில் உள்ள என்பதும் ஆவணங்கள் மூலம் உறுதியாவதால் அந்த நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்ற சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.